பூர்வீக வீட்டில் நடந்த சட்டவிரோத செயல்கள், படுக்கை அறையில் கிடந்த வயகரா மாத்திரைகள், உரிமையாளரை நாயை விட்டு கடிக்க வைத்த ஆக்கிரமிப்பாளர், குடியிருந்த வீடு அக்கிரமச் செயல்களின் கோட்டையாக மாறிய பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம். இரவோடு இரவாக கேட்டை திறந்து வீட்டிற்குள் செல்லும் இந்த பெண்ணின் 34 வருட போராட்டங்களுக்கு கிடைத்த பரிசுதான் இந்த வீடு. இவரின் பெயர் தீபா. தற்போது குடும்பத்துடன் அமெரிக்கா நாட்டில் உள்ள கலிபோர்னியாவில் வசித்து வருகிறார். இவர் ஒரு கார்ட்டூன் டப்பிங் ஆர்டிஸ்ட். தீபா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். சென்னை அமைந்தகரைதான் இவரது பூர்வீகம். கடந்த 34 ஆண்டுகளுக்கு முன்பு வேலை நிமித்தமாக அமெரிக்கா சென்றவர் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். குடியுரிமையும் பெற்றுள்ளார். இந்த நிலையில் தீபாவுக்கு இந்தியாவிலிருந்த ஒரே ஒரு சொந்தம் அவரது தாத்தா பாட்டிதான். தீபாவின் தாத்தா ஒரு மருத்துவர். செனாய் நகரில் உள்ள இந்த வீட்டில்தான் காலம் காலமாக வசித்து வந்துள்ளனர். தீபாவும் சிறுவயதில் இங்குதான் வளர்ந்திருக்கிறார். ஆனால் காலப்போக்கில் விக்டர் இறந்த பிறகு அந்த வீட்டை சாந்தகுமார் என்பவரிடம் பாதுகாப்புக்காக விட்டுள்ளனர். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து இந்தியா திரும்பிய தீபா தாத்தா வாழ்ந்த பூர்வீக வீட்டிற்குள் நுழைய முற்பட்ட போதுதான் அங்கு நடக்கும் அக்கிரமங்களும் சாந்தகுமார் வீட்டை அபகரித்ததும் தெரிய வந்திருக்கிறது. ஆம், அந்த சொத்தின் ஆவணங்களை தீபாவிற்கு மாற்றம் செய்யாமல் தினேஷ் என்பவருக்கு வீட்டை கைமாற்றி கொடுத்திருக்கிறார் சாந்தகுமார். தினேஷிடம் வீட்டை கேட்டபோது இது எங்கள் சொத்து என கூறி வெளியே விரட்டப்பட்டிருக்கிறார் தீபா. அது மட்டுமின்றி நாயை விட்டு கடிக்க வைத்ததாகவும் தெரிகிறது. சொத்தை மீட்கும் முயற்சியில் தீபா பலமுறை இந்தியா வந்து தினேஷிடம் முறையிட்டிருக்கிறார். ஆனால் அப்போதெல்லாம் அவருக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சியது. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமையை இழந்த தீபா கடந்த 27ஆம் தேதி அமைந்தகரை காவல் நிலையத்தில் தனது வீட்டை மீட்டுத் தர கோரி புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தினேஷிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில் தினேஷ் ஒரிஜினல் ஆவணங்களை சாந்தகுமாரிடமிருந்து கைப்பற்றி இந்த வீட்டை அபகரித்து குடியிருந்தது வெளிவந்தது. உடனே தினேஷை போலீசார் கைது செய்து ஆவணங்களை மீட்டு தீபாவிடம் ஒப்படைத்தனர். கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்த தீபாவிற்கு மேலும் காத்திருந்தது அதிர்ச்சி. வீட்டின் படுக்கை அறையில் வயகரா மாத்திரைகள் இருந்து உள்ளது. மேலும் உள்ள சட்டவிரோத செயல்கள் நடந்ததற்கான சில தடயங்களும் கிடைத்து உள்ளது. இதேபோல் சாந்தகுமாரின் பிடியில் இருந்த மற்றொரு வீட்டையும் போலீசார் மீட்டு தீபாவிடம் கொடுத்து உள்ளனர்.